தூத்துக்குடியில் நடந்த மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கோப்பையை வழங்கினார். தூத்துக்குடியில் சின்ன மணிநகர் பாய்ஸ் கிளப் சார்பில் 1ஆம் ஆண்டு முன்னாள் மாவட்ட கைப்பந்து கழக தலைவர் உதயசங்கர் நினைவு கோப்பை மாநில அளவிலான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடந்தது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 30 அணிகள் கலந்து கொண்டன. முதல் நாள் போட்டியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார். 2வது நாள் நடந்த இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி ராசையா வாலிபால் கிளப் அணியும் கன்னியாகுமரி அணியும் மோதினர். இதில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. அதன்பின் நடந்த பரிசளிப்பு விழாவிற்கு தொழிலதிபர் வேல்சங்கர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெற்றி பெற்ற தூத்துக்குடி ராசையா வாலிபால் கிளப் அணிக்கு கோப்பையும் ரூபாய் 25,000 ரொக்க பணமும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், பொன்னப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிஎம்என் கிளப் மூத்த உறுப்பினர் கந்தசாமி செல்லையா வரவேற்றார். மாவட்ட கைப்பந்து கழக தலைவர் ஜான் வசீகரன், செயலாளர் ரமேஷ்குமார், மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட கலை இலக்கிய அணி செயலாளர் ஜீவன் ஜேக்கப், தொழிலதிபர்கள் தினகரன், பிராங்க்லின், சிஎம்என் பாய்ஸ் வாலிபால் கிளப் தலைவர் ராஜா, செயலாளர் சச்சின்பெல், பொருளாளர் அருண்குமார், துணைத் தலைவர்கள் மணிகண்டன், அஸ்வின்குமார், துணை செயலாளர்கள் வெங்கடேஷ், மோகன்குமார் மற்றும் நிர்வாகிகள் ரமேஷ், கார்த்திகேயன், காளிராஜன், ரமேஷ், தனபால், முருகேசன், புஷ்பராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.